ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேதபாட வகுப்பின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் 15 எழுத்துக்களை எழுதி நாம் கற்றுக்கொண்டோம். மீதம் இருக்கிற எழுத்துக்களை நாம் எழுதி கற்றுக்கொள்ளுவோம். நாம் எழுத வேண்டிய 16வது எழுத்து ஐன் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த ஐன் என்கிற அந்த எழுத்தை நான் எப்படி எழுதலாம் என்று நாம் கற்றுக்கொள்வோம். இந்த 4 லைன் போட்ட இந்த கோட்டுக்குள்ளே வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக நாம் எழுதுவோம். இந்த ஐன் என்கிற எழுத்தை லைட்டாக அப்படியே இந்த 4 கோட்டுக்குள்ளே அப்படியே கிராஸாக ஒரு கோடை போடுறோம். லேசாக கோடை போட்டு அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கொண்டு வரோம். இப்போ இந்த இதை 2ஆக வச்சு இங்கே மேலே புள்ளி வச்சு இதிலிருந்து லைட்டாக ஒரு கிராஸாக கொண்டு வரோம். இந்த இதுவும் அதே மாதிரி இந்த இதுவும் ஒரே லெவலாக இருக்கணும். இந்த எழுத்தை ஐன் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை இந்த எழுத்தை எழுதுகிறேன் பாருங்கள். லைட்டாக இப்படி ஒரு கிராஸ் ஒரு கோடு போடுறோம். அது நேராக அப்படி கொண்டு வரோம். சேமாக இதுக்கு நேராக அப்படி எடுத்து புள்ளி வச்சுக்கிட்டு அப்படி லைட்டாக கிராஸாக உள்ளடி கொண்டு வரோம். இந்த எழுத்தை ஐன் அப்படின்னு உச்சரிக்கிறோம். கோடு இல்லாத இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு கோடு கிராஸ் பண்ணுறோம். இதுக்கு நேராக அப்படியே பண்ணுறோம். சேமாக இருக்கணும். இந்த எழுத்தை ஐன் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தின் அர்த்தம் கண்ணை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்து 17வது எழுத்தை பே அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த பே என்கிற அந்த எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இந்த 4 லைன் போட்ட அந்த கோட்டுக்குள்ளே நடுவில் லேசாக ஒரு கோடு போடுறோம். அதை அப்படியே மேலே கோட்டுக்குள்ளே கொண்டு போய் பழையபடியும் இப்படி கொண்டு வரோம். அப்படி நைட்டாக கீழே இறக்கி இது நேராக கொண்டு வந்து இந்த கோட்டுக்கு நேராக அப்படியே நிறுத்திடுறோம். இந்த எழுத்தை பே அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை அந்த எழுத்தை எழுதுகிறேன் பாருங்கள். நடுவில் லைட்டாக கோடு போட்டு அப்படி மேலே அப்படி இழுத்து சைடில் கொண்டு போய் அப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே இறக்கி லேசாக ஒரு கோடு கொண்டு வரோம். இந்த எழுத்தை பே அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்து வாயை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்த எழுத்து ஃபே, ஃபைனல் எழுத்து அப்படின்னு பார்க்குறோம். ஃபைனல் ஃபார்ம், ஃபைனல் லெட்டர்ஸ். அதை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், அந்த பே எழுதுன மாதிரியே நடுவில் ஒரு புள்ளி வச்சு கோடு போட்டுறோம். அப்படியே அதே அந்த பே எழுதுன மாதிரியே நேராக மேலே தூக்கி சைடில் கொண்டு வந்து அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் இறக்கிறோம். இந்த கோடு வரைக்கும் இறக்கிறோம். பே என்கிற எழுத்து இதே மாதிரி தான் எழுதி இந்த 4 கோட்டுக்குள்ளேயே கிராஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ஆனால் இந்த ஃபைனல் ஃபார்ம், ஃபைனல் எழுத்து வந்து நேராக கீழே இந்த கோடு வரைக்கும் இறக்கிறோம். இன்னொரு முறை எழுதுகிறேன் பாருங்கள். லைட்டாக நடுவில் ஒரு கோடு அப்படியே மேலே தூக்கி லைட்டாக இறக்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே அந்த கோட்டு வரைக்கும் எழுதுகிறோம். பேவுக்கும் ஃபைனல் ஃபார்முக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் அல்லது இடையில் இந்த பே என்கிற எழுத்து வந்தால் இந்த பே மெயின் எழுத்து வரும். ஒரு வார்த்தையின் கடைசியில் பே என்கிற எழுத்து வந்தால் இந்த பே ஃபைனல் ஃபார்ம் வரும். இதுதான் வித்தியாசம். மற்றபடி இதற்கும் வாயை அடையாளப்படுத்துகிற எழுத்தாகத்தான் இருக்கிறது. அடுத்த எழுத்து 18வது எழுத்து ஜாடே. இந்த ஜாடே என்கிற எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இந்த ஜாடேங்கிற எழுத்தை இதிலிருந்து அப்படியே நேராக கிராஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மேலேருந்து நேராக அப்படி கிராஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக சேம வச்சு எடுத்து கொண்டு போகிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இதை கணக்கு பண்ணி நேராக மேலே வச்சு இதில் பாதியில் கொண்டு வந்து இணைக்கிறோம். நேராக வச்சு இப்படி பாதியில் கொண்டு வந்து இணைக்கிறோம். இந்த எழுத்தை ஜாடே அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தை இன்னொரு முறை எழுதுகிறேன் பாருங்கள். அப்படி நேராக கிராஸ் பண்ணி இப்படி கொண்டு வரோம். இது அப்படி நேராக கொண்டு வரோம். இதுக்கு நேராகவும் அதே மாதிரி பாதியில் முடிகிற மாதிரி இந்த எழுத்தை இப்படி கொண்டு வருகிறோம். இந்த எழுத்தை ஜாடே அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தின் அர்த்தம் கொக்கியை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்து சாடே, ஃபைனல் ஃபார்ம். இந்த ஜாடே ஃபைனல் ஃபார்மை எப்படி எழுதலாம்
இந்த ஃபைனல் எழுத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னு கற்றுக்கொள்வோம். ரைட்டாக ஒரு பெண்ட் பண்ணுறோம், அப்படியே இதை கீழே வரைக்கும் அப்படியே இறக்கிறோம், இந்த கடைசி கோட்டு வரைக்கும் அப்படியே இறக்கிறோம். அப்படி செய்யாமல் இதில் இருந்து இப்படி ஒரு நினச்சிடும். இந்த எழுத்தை ஜாடே ஃபைனல் ஃபார்ம் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை இதை எழுதுகிறேன் பாருங்கள். இப்படியே ரைட்டாக இறக்கி அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே கொண்டு வரோம். இந்த இதில் இருந்து இப்படி இறக்கிறோம். இந்த எழுத்தை ஜாடே ஃபைனல் ஃபார்ம் அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஜாடைக்கு என்ன அர்த்தங்கள் உச்சரிப்பு இருக்கிறதோ அதே அர்த்தமும் அதே உச்சரிப்பு தான் ஜாடே ஃபைனல் ஃபார்முக்கும். அடுத்த 19வது எழுத்து கோப் என்று உச்சரிக்கிறோம். இந்த கோப் என்கிற எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இந்த 4 லைன் போட்ட கோட்டுக்குள்ளே இந்த 2 கோட்டு கீழே, இந்த 2வது கோட்டு கீழே கொஞ்சம் கேப்பு விட்டு அப்படி கீழே வரை கொண்டு வந்துடும். இந்த இதில் கேப் இருக்கணும். அதே மாதிரி இந்த கடைசி கோட்டு வரைக்கும் கீழே இழுத்துறோம். கொண்டு வந்து இந்த கோட்டில் ஒட்டாமல் கொஞ்சம் மேலே தள்ளி அப்படி போட்டு கீழே இங்கனையும் ஒட்டாமல் அப்படி கொண்டு வந்து திருப்பி நிப்பாட்டிடுறோம். இந்த எழுத்தை கோப் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த கோட்டில் ஒட்டாமல் கொஞ்சம் கேப்பு விட்டு கீழே இந்த 4 லைன் கீழே கோட்டு வரை கொண்டு வந்துட்டு அடுத்து இந்த கோட்டில் ஒட்டாமல் இந்த மேல் கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில அப்படியே ஒட்டாமல் கொண்டு வந்து அதேமாதிரி இந்த இடத்துல ஒட்டாமல் லைட்டாக அப்படியே பென் பண்ணி கொண்டு போகிறோம். இந்த எழுத்தை கோப் என்று உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை எழுதுகிறேன் பாருங்கள். அந்த மேல் கோட்டில் ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி கீழே லாஸ்ட்டு கோட்டு வரைக்கும் இதை கீழே இழுத்துடணும். இந்த கோட்டில் ஒட்டாமல் மேலே கொஞ்சம் தள்ளி அப்படி பென் பண்ணி இந்த இடத்துல ஒட்டாமல் லைட்டாக பென் பண்ணி அப்படியே நிறுத்திடும். இந்த எழுத்தை கோப் என்று உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தின் அர்த்தம் தலையை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்த எழுத்தை ரேஷ் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இந்த 4 லைன் அந்த கோட்டுக்குள்ளே எழுத வேண்டும். நைட்டாக அப்படி கொண்டு போய் அப்படியே பென் பண்ணி கீழே இறக்கிறோம். இந்த எழுத்தை ரேஷ் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த மாதிரி எழுதுகிறோம். இது இன்னொரு முறை எழுதுகிறேன் பாருங்கள். அப்படியே பென் பண்ணி அப்படியே கீழே இறக்குறோம். இந்த ரவுண்டாக பெண்ட் பண்ணி கீழே இறக்குறோம். இந்த எழுத்தை ரேஷ் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தை கோடில்லாத இடத்துல எப்படி எழுத வேண்டும் என்றால், எழுதி அப்படியே கீழே இறக்கிறோம். இந்த எழுத்தை ரேஷ் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தின் அர்த்தம் பின்னந்தலை, அதாவது பின்னந்தலையை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. கோப் என்கிற எழுத்தையும் இந்த ரேஷ் என்கிற எழுத்தையும் சேர்த்தோம்னா தலைவனை பின்பற்றுகிற தலைவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த எழுத்து 21வது எழுத்தை ஷின் சின் அப்படின்னு 2 உச்சரிப்பு கொடுக்குறோம். ஒரே எழுத்துக்கு 2 உச்சரிப்பை கொடுக்குறோம். அந்த எழுத்தை எப்படி எழுத வேண்டும் என்றால், ஆங்கிலத்தில் யூ போடுறது மாதிரி அதை போடுறோம். ஆங்கிலத்தில் யூ போடுறது மாதிரி போட்டுக்கிட்டு நடுவில் இப்படி சேமாக நடுவில் எடுத்து இப்படி கிராஸாக இப்படி இணைக்கிறோம். இந்த எழுத்து தான் இந்த எழுத்தை வலது பக்கம் புள்ளி வச்சோம்னா ஷின், இதே எழுத்தை இடது பக்கம் புள்ளி வச்சோம்னா சின். இந்த எழுத்தை இன்னொரு முறை எழுதுகிறேன் பாருங்கள். ஆங்கிலத்தில் யூ எழுதுகிற மாதிரி அப்படி யூ போட்டு அது 2க்கு சென்டரை இப்படி இழுத்து இப்படி கிராஸ் பண்ணுறோம். இதில் வலது பக்கம் புள்ளி வைத்தோம் அல்லது புள்ளி இருந்தால் அந்த எழுத்தை ஷின் அப்படின்னு உச்சரிக்கிறோம். அதே இது வலது பக்கம் இல்லாமல் இடது பக்கம் புள்ளி இருந்தால் இந்த எழுத்தை சின் அப்படின்னு உச்சரிக்கிறோம். அடுத்து கோடில்லாத இடத்துல பாருங்கள், யூ போடுறோம், சென்ட்ரல் பண்ணி எடுக்கிறோம். இப்படி வலது பக்கம் புள்ளி இருந்தால் ஷின், இல்லை வலது பக்கம் புள்ளி இல்லை இடது பக்கம் புள்ளி இருந்தால் சின். இந்த 2 உச்சரிப்பும் ஒரே எழுத்து தான். ஒரே எழுத்துக்கு 2 உச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை வித்தியாசப்படுத்துவதற்காக இந்த புள்ளி மாற்றப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் பல். அடுத்த எழுத்து 22வது எழுத்தை தவ் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தை எப்படி எழுத வேண்டும் என்றால், இது பாருங்கள், ரைட்டாக ஒரு கோடு போடுறோம், அதை ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே இறக்குறோம். அதே மாதிரி இதையும் அப்படியே இறக்கிறோம். இறக்கி
இது கீழே ஒட்டாமல் மேலே இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அதிலிருந்து அப்படி கிராஸாக அப்படி கொண்டு வந்து இணைக்கிறோம். இந்த எழுத்தை தவ் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை இந்த எழுத்தை எழுதுகிறேன் பாருங்கள். நேராக ஒரு கோடு, அதை நேராக கீழே இறக்கிறோம். இதையும் அப்படி நேராக கீழே இறக்கி கொஞ்சம் மேலே இந்த கோட்டில் ஒட்டாமல் கொஞ்சம் மேலே தள்ளி நிப்பாட்டிட்டு அப்படி கிராஸ் பண்ணி விழுக்கிறோம். இந்த எழுத்தை தவ் என்று உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தின் அர்த்தம் சிலுவையை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. நாம் 22 எழுத்துக்களையும் எழுதி கற்றுக்கொண்டோம். அடுத்த வகுப்பில் நாம் இந்த எழுத்துக்குரிய உச்சரிப்புகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த எழுத்துக்களை இதுவரைக்கும் எழுதாதவங்க நீங்கள் நல்லா எழுதி இதை கற்றுக்கொள்ளுங்க. இந்த எழுத்தினுடைய வடிவம் நம்முடைய மனதுக்குள்ளே பதியட்டும். அடுத்த வீடியோவில் இதனுடைய உச்சரிப்புகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.